ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் 24, 1986 வருஷம் வெளியான படம் தான் அம்மன் கோயில் கிழக்காலே. இந்த படத்தை வந்து ஆர் சுந்தரராஜன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார், ராதா, ரவிச்சந்திரன், வினிச்சக்கரவர்த்தி, செந்தில் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. இந்த படத்தோட விமர்சனத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அம்மன் கோயில்களுக்காலே இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்த நம்ம கதையோட ஹீரோ சின்னமணி, அவர் தான் விஜயகாந்த். அவர் வந்து பாட்டுல பயங்கரமான கெட்டிக்காரரு. அவர் எங்க போனாலும் ஹார்மோனியம் கொட்டிக்காரர் தான் போவாரு. அந்த அளவுக்கு அவர் மேல பாட்டு மேல அவர் ஈடுபாடான மனிதன். இப்போ வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் பொண்ணு, அவங்க வந்து ராதா, பணக்காரர் வந்து ரவிச்சந்திரன், ஸ்ரீவித்யா தம்பதியோட பொண்ணு வந்து ராதா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ராதாவோட பேர் இந்த படத்துல கண்மணி. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து ஆரம்பத்துல இருந்தே ரெண்டு பேர்த்துக்கும் சரியான மோதலா இருக்கும். மோதல்னா சரியான மோதல்னா சாதாரண மோதல் கிடையாது, பழி வாங்குற அளவுக்கு மோதல் இருக்கும். அந்த மோதல் என்ன பண்ணுவோன்னு பாத்தீங்கன்னா, ராதா வந்து சும்மா அவங்களை விஜயகாந்த் சாரை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக காதலிக்க மாதிரி நடிச்சு அவங்கள வந்து எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே விஜயகாந்த் சார் அதை நம்பிட்டு போயிட்டு ஊர்க்காரங்களா கூட்டிட்டு போயிட்டு ரவிச்சந்திரன் வீட்டுல பொண்ணு கேட்பாரு. அவங்க பணக்காரங்க இல்லையா, அதனால வந்து பொண்ணு தரமாட்டேன் அவமானப்படுத்தி முடிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் அவங்களை நம்ப மாட்டாங்க. நம்பாம இருக்கும்போது ஒரு பஞ்சாயத்துல வலுக்கட்டாயமா ராதாவோட கழுத்துல விஜயகாந்த் சார் தாலியை கட்டிடுவாரு. கட்டின உடனே ராதா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் இந்த தாலி அறுத்தெறிஞ்சிடலான்னு சொல்லும்போது ஸ்ரீவித்யா வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம இருக்கிற வீடு, வாசல், சொத்து பத்து எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அது உரிமையாளர் வந்து சின்னமணி தான். அவங்க அப்பா வந்து சின்னமணி அப்பா கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டாரு. சின்னமணி வந்து உன்னோட மாமன் பையன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த வெறுப்பு காதலா மாறுது விஜயகாந்த் மேல. அப்புறம் வந்து அவங்க வந்து சின்னமணி தேடி வர்றாங்க. கண்மணி வந்துட்டு வீட்டுல வந்துட்டு அவங்க ஏத்துக்கிறதுல, அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுக்கிடையில கொலைப்பலியால மாட்டின நம்ம ராதா வந்து வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முடிச்சோட இந்த படத்தை முடிச்சிருப்பாரு ஆர் சுந்தரராஜன். இந்த படத்தினோட கதை வந்து ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய சூப்பரான ஒரு கதை. இந்த கதையில் வந்து கிராமத்தை அழகா அப்படி சூப்பரா ராஜராஜன் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாரு. இன்னும் விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து மியூசிக் ரொம்ப வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. 6 பாடல்களும் தேன் சொட்டும் பாடல்களா இருக்கும். இந்த படத்துல வந்து சின்ன மானே கோயில் அப்படிங்கிற பாட்டு வந்து இந்த படத்துல வெகு விமர்சையான பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மூணு முடிச்சால முட்டாளா போனேன் அப்படிங்கிற ஒரு சேட் சாங் இந்த படத்துல வந்து பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாகி வேற லெவல்ல ஒரு ஹிட் ஆச்சு. இன்னுமே நம்ம ஸ்டேஜ்ல நிறைய இடத்துல கலை நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இந்த பாடலுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. அது போல இன்னும் நிறைய பாடல்கள் இந்த படத்துல சூப்பர் பாட்டா இருக்கும். பாட்டுல எல்லாமே ஹிட்டான பாட்டு தான் இந்த படத்துல. 6 பாடல்களும் தேனா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பாடல்களுக்காகவே ஓடின படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. ஆனா இந்த படத்துல கதையும் இருக்கும், பாடல்களும் இருக்கும், மியூசிக்கும் இருக்கும். அது போல இந்த படத்துல ஆக்டிங்கும் அந்த அளவுக்கு வேற லெவல்ல பின்னி எடுத்திருப்பாரு கேப்டன் அவர்கள். இந்த படத்துல தான் முதலா தன்னுடைய ஹேர் ஸ்டைலை மாத்தி சென்டர் ஹேர் ஸ்டைலா வச்சிருந்தாரு விஜயகாந்த் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைடா தான் அவர் வந்து போன படத்தை வரலுமே பண்ணிருப்பாரு. இந்த படத்துல இருந்து தான் அவர் வந்து சென்டர் ஹேர் ஸ்டைல் கொண்டு வந்து அம்மன் கோயில் கலை படத்தை தான் அந்த ஹேர் ஸ்டைலை அறிமுகப்படுத்தி இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது வெகு அழகாக இருக்கும். இந்த விஜயகாந்த் சார் இந்த படத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே ஒரு எமோஷனல் ஒரு கனெக்டிங் கண்டிப்பா ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்தே அவருடைய கேரக்டர் வந்து சூப்பரா வடிவமைச்சிருப்பாங்க இந்த படத்துல ஆர் சுந்தரராஜன் அவர்கள். சுந்தரராஜன் இயக்கத்துல ஏற்கனவே அவர் வந்து நடிச்சிருப்பாரு வைதேகி காத்திருந்தால் படத்துல. அதுக்கப்புறம் இந்த படம் தான் அவருக்கு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் கிடையாது, பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டரான படம் இந்த படம். இந்த படம் வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 200 நாளுக்கு மேல ஓடி வெள்ளிவிழா கொண்டாடின படம் இந்த படம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கதை அம்சம், பாடல்கள், மியூசிக், இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருடைய ஆக்டிங், அந்த மாதிரி இந்த படத்துல கெஸ்டோலா ஒரே ஒரு சீன்ல மட்டும், ஒரே ஒரு ஃபைட்ல மட்டும் வந்து கலந்துக்கக்கூடிய ராதா ரவி அவர்கள். அது போல இந்த படத்துல இருக்கிற செந்திலோட காமெடி அப்போ சின்ன சின்ன காமெடியா இருந்தா கூட ரசிக்கும்படியா இருக்கும். அவங்க டீம் காமெடி எல்லாமே. இப்போ என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாவா வரக்கூடிய அந்த கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய வினிச்சக்கரவர்த்தி ஒரே 2-3 சீன்ல மட்டுமே வருவாரு. விஜயகாந்த் சாரோட அப்பாவா வருவாரு அந்த சீன்ல ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய விஜயகாந்தோட தங்கச்சி கேரக்டர் ஆகட்டும், அவங்களுடைய தங்கச்சியோட கணவனா வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி இந்த படத்துல சில லாஜிக் மிஸ்டேக்கள் நிறையவே இருக்கும். இந்த படத்துல நம்ப முடியாத சீன்கள் நிறைய இருக்கும். ஆனா இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த காலத்துல 86ல வந்த படம் எப்படி இருந்திருக்கும், இப்போ வர படங்களே நம்ம லாஜிக் மிஸ்டேக் பார்க்கறது இல்லையே, அப்ப அந்த கால படங்களை நம்ம அதை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கன்னு நினைக்கிறது தோணுது. இந்த இப்ப வர படங்களை பார்க்கறதுக்கு அம்மன் கோயில் கிழக்காலை போல ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா
ஒரு படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சில லாஜிக் மிஸ்டேக்கள் படத்தை இருக்கதான் செய்யும், அதையெல்லாம் எடுத்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு மொத்தமா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் சூப்பரான படம். விஜயகாந்த் கரியர்லயே முக்கியமான ஒரு படமா அமைஞ்ச படம் தான் அம்மன் கோயில் கிழக்காலே. இந்த படத்தை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் வந்து ஒரு கிராமத்து படம், குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா என்ஜாய்மெண்டா பார்க்க வேண்டிய படம். பார்க்காதவங்க இதுவரையிலும் பார்க்காதவங்க பாருங்க, பார்த்தவங்க இந்த படத்தினுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சதுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க, பிடிக்கலனாலும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.